நல்ல மணக்க மணக்க நெய்ச்சோறும், அது கூட நல்ல நண்டு கிரேவியும் வச்சு சாப்பிட்டா ஞாயித்துக்கிழமை எப்படி இருக்கும்? காரசாரமான நண்டு கிரேவி செய்றது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 15 பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்னதா இருக்கனால 15 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா 5லேருந்து 6 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 கட்டை பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். 2 பொடியான தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெல்லிசா இருக்கோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த பூண்டை வந்து உளிச்சு வச்சாச்சு. 25 கிராம் இஞ்சி எடுத்து தொளி நீக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை அரைச்சும் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணினா 3/4 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வணங்கி வரணும். அது நல்லா பொன்னிறமாக வணங்கி வரதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவான உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கி வர்றப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி அப்புறம் பூண்டு விழுது இருக்கு இல்லையா, நல்லா மைய அரைச்சி இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணக்கி விட்டுக்கலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவி. உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம். பட் மாதத்தில் ஒருக்கா எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நல்லது தான். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வரட்டும். இப்படி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது சக்தி மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த மிளகாய்த்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு அந்த மசாலா தண்ணி, அதாவது நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வணக்கியாச்சு. இது நல்லா திரண்டு வர்றப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். ஜிலேபி பவுடர், அதாவது கலர் பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவாது தான் நண்டு சாப்பிட்றோம், அது வந்து கொஞ்சம் அப்பிடைசிங்காக நல்லா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மிளகாய்த்தூள், அதாவது கலர் பொடி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது இல்லாமலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது திரும்ப தேவையான அளவு உப்பு பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. இப்படி வணக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை வந்துட்டு மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நண்டு ஒரு விசில் விட்டால் மட்டும் போதும், அதுக்கு மேலே அதிகமாக விசில் வர வேண்டாம். இந்த மாதிரி குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணியாட்டம் இருக்கும். அதை கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனல் டச்சாக என்ன பண்ணணுன்னா ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் சாறு வந்து பார்த்திங்கன்னா அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டை, அதாவது சீரகம் மிளகுத்தூள், அந்த மிளகுத்தூள் சீரகத்தூளை வந்துட்டு நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது ரொம்பவே நல்லா வந்துட்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சாக மல்லித்தலையை தூவி நல்லா ஒரு பெரட்டி இறக்குனோம்னா சூடான சுவையான காரசாரமான நண்டு. முக்கியமாக ஃபைனல் டச்சில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டை நமக்கு சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு நல்லா சுட நெய் சோறு வச்சு நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் சொர்க்கமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்தடுத்து நிறைய ஃபுட் வீடியோஸ் உங்களுக்காக வரும்.